யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல எழுதியிருக்கிறபடி கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் கூட இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அவருடைய ஆவியை நம்ம மேல ஊற்ற பண்ணுவார். நம்முடைய குமாரரும் குமாரத்திலும் நம்முடைய ஜெனரேஷன் சபை மக்கள் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகத்தால இந்த நாட்கள்ல நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்த பாடல் கரங்களை தட்டி நம்ம பாடலாமா? கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதும் அறுவடையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுதே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதும் அறுவடையின் காலமிதே தூய ஆவியால் நிரப்பிடுதே. எலும்புகளை போல நீங்கள் உயிரற்ற நிலைமையில உங்க வீட்டுல நீங்க முடங்கி கொண்டிருக்கலாம். எங்களை விசாரிப்பார் யாரும் இல்லை, எங்களை கவனிக்கிறவங்க இல்ல, நாங்க கடவுளுக்காக எழும்புன்னு நினைக்கிறீங்களா? உங்க மேல ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாள்ல ஊற்றப்படும் பொழுது உலர்ந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்பெற செய்வார். நீங்கள் நிச்சயமாக எழும்புவீர்கள். கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல அளவில்லாமல் அவர் ஊற்றப்படுவார். ஆமென். எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கின்றேன். அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கின்றேன். அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக வந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே தூய நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக வந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே தூய நதியாக பாய்ந்திடுமே. உங்க ஜெபங்களுக்கு பதில் வரலன்னா ஆண்டவரே ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பு வரை நாங்க உடமாற்றோம் ஆண்டவரே. அன்றைக்கு எலியா அப்படித்தானே சொல்லி போனார். மழை பெய்யாதபடிக்கு அவர் தான் தடுத்து நிறுத்தார். திரும்ப மழை வரும்படி கருத்தாய் செபித்தார் இல்லையா? வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, மேகம் தெரியுதான்னு. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பினது உண்மையானால் உங்களுடைய ஜெபங்களுக்கு ஒரு உள்ளங்கை அளவு மேகம் இந்த நாட்களை எழும்பும். ஹல்லேலூயா. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கின்றேன். ஆகாபு நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கின்றேன். ஆகாபு பயந்திடும் போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே.
40 ஆண்டுகள் வனாந்தரத்திலும் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையிலும் வாழ்ந்த மோசேக்கு தேவன் 80வது வயதிலே ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். சீனாய் மலையிலே அவருக்கு பிரத்யட்சமாக தன்னை வெளிப்படுத்தினார், ஊழியத்திற்கென்று அழைத்தார். எவ்வளவு நாள் நீங்க பயன்படாம இருந்திருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு அக்கினி ஆண்டவர் இந்த நாள்ல ஊற்ற பண்ணுவார். சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கின்றேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னில் அக்கினி ஊற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கின்றேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னில் அக்கினி ஊற்றிடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, தூய நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்கினியாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, தூய நதியாக பாய்ந்திடுமே. திகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமீதே தூய ஆவியால் நிரப்பிடுதே. அதிகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமீதே தூய ஆவியால் நிரப்பிடுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மற்றும் ஒரு புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புக்குரியவர்களே, 5 மாதம் ஆல்மோஸ்ட் நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ 6வது மாதத்தில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தேவன் ஆச்சரியமாய் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் நடத்துகிற விதமே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போதான் நியூ இயர் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 6வது மாதம் கடந்து வந்துட்டோம். வேக நாட்கள் எவ்வளோ ஸ்பீடாக உருண்டோடுதுன்னு நம்மளால் கணிக்கவே முடியல. இவ்வளோ ஸ்பீடாக போதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த மாதத்தில் ஒரு விசேஷமான ஒரு நாள் என்ன தெரியுமா? இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகை, அதாவது பெந்தேகோஸ்து திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. த டே ஆஃப் பெண்டேகாஸ்ட் அப்படின்னு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இந்த நாளில் நாம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டார், எப்பொழுதெல்லாம் அவர் ஊற்றப்படுகிறார், அவர் ஊற்றப்படும் பொழுது என்னவெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாக நாம் புரிந்து கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற்றவர்களாக நம்ம வாழணும். ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க பலன் அடைந்தவர்களாக மாறுறாங்களாம். அப்படி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளோதான் ஜெபிக்கிறோம், எவ்வளோதான் போராடினாலும் நம்மளுக்கு பதில் வரவே இல்லை, ஒரு கிரியை நடக்கலை அப்படின்னு பல பேர் நம்மளுக்குள்ளே நினச்சது உண்டு. ஏன் இன்க்ளூடிங் நானும் அப்படி தான் நினச்சிருக்கேன். ஆனால் என்னைக்கு என் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அன்றையிலிருந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு. எனக்குள்ள ஒரு மறுரூபம் அனுபவத்தை நான் அனுபவித்தேன். அதுக்கு பிறகுதான் ஊழியங்கள்லாம் ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அது அவருடைய கிருபை. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த பண்டிகை நாள், எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், அவர் வரும்பொழுது என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் ஒரு சில வசனங்களோடு நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து கொண்டு அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அன்றியும் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33 வருடம் தான் அவர் உயிரோடு வாழ்ந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தின் நாட்களில் அவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவங்க அந்த சீஷர்கள்
அவர் ஊழியத்தில் அவர் கூட இருந்த பொழுதெல்லாம் பல இடத்துல அவங்கள ஊழியத்திற்கு அனுப்பியிருக்கிறாரு. 2 பேராக ஊழியத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அப்போ அனுப்பும் பொழுது பல கிரியைகள் நடந்திருக்கு. ஆனாலும் வந்து சொல்லுவாங்க, உங்கள் நாமத்தினால நாங்கள் பிசாசெல்லாம் ஓடிச்சு, அற்புத அடையாளம்லாம் நடந்துச்சுன்னு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு. ஆனால் இந்த 1வது அதிகாரத்தில் பார்த்திருப்பீர்களானால், இந்த பரிசுத்த அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் 40 நாட்கள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானாராம். ஏன்னா அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேற போகிற அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அடிக்கப்படுறாரு. அந்த தீர்க்க தரிசனத்தின் உரைத்தலின்படியே அவர் என்ன செய்கிறாருன்னா, அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியை போல் அவர் கொண்டு போகப்படுறாரு. அது பிதாவின் சித்தம் அங்கே நிறைவேறுது. அவரை அடித்து 3வது நாள் அவர் மரிச்சார். 3வது நாள் உயிரோடு அவர் எழுந்திரிச்சிட்டார். அவர் எழுந்த பிறகு முதலாவது மகதலேனால் மரியாளுக்கு அவர் தரிசனமானார். அதற்கு பிறகு சீஷர்கள் எல்லாருக்கும் அவர் தரிசனமானார். இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அதற்கு பிறகு 40 நாள் அளவும் அவர் வந்து சீஷர்களுக்கு என்ன பண்ணார், அவர்களோடு அவர் தரிசனமாயிருக்கிறாரு. அதற்கு பின்பு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் வரும்பொழுது சீஷர்கள் எல்லாரையும் கூடி வர சொல்லி அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது காத்திருங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? நீங்கள் உடனே போய் இமிடியேட்டாக என்ன பண்ணலுங்க, உடனே போய் மினிஸ்ட்ரி பண்ணிவிடுங்க. நீங்கள் தான் ஆல்ரெடி என் கூட மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தீங்களே, 3 வருஷம் நான் பண்ண மினிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்களே அப்படின்னு அவர் சொல்லிட்டு நீங்கள் போயிடலை. இல்லை, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கடைசி நாட்களில் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா சிம்சோன் மேலே ஊற்றப்பட்டார், அதே போல் தாவீது மேலே ஊற்றப்பட்டார், சவுல் மேலே ஊற்றப்பட்டார், சாமுவேல் மேலே ஊற்றப்பட்டார். இப்படி ஒரு சிலர் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவருடைய கிரியைகள் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு அவங்க மேலே வந்து ஊற்றப்பட்ட பிறகு அவர் போயிடுவார். இப்படி தான் இருந்தது. அந்த நேரத்துக்கு அவர் வருவார், அவர் போயிடுவார். இப்படி தான் கிரியைகள் நடந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. ஏன்னா நிரந்தரமாக ஒரு மனுஷனுக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார். ஏன்னா அவர் அப்படிதான் வேதம் சொல்லியிருக்கிறது. அவருக்குள்ளே இருந்து அவர் நிரந்தரமாக ஊற்றப்பட்டு அவர்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுவாராம். அது மாத்திரம் இல்லை, பலத்த கிரியைகள் நடக்க ஆரம்பிச்சிருமா. 7வது வசனத்தில் அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியின் கடைசி பரியந்தமும், அதாவது நீங்கள் மரிக்கிற வரைக்கும், பூமியின் கடைசி நாட்கள் வரைக்கும், கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்களா. அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது முதலாவது நீங்கள் பலன் அடைவீர்களா. ஏன் அப்போ இவ்வளோ நாளாக நாங்கள் பலன் இல்லாதவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கொஞ்ச நாள் ஊழியம் செய்கிறோம், அப்புறம் திடீர்னு ஒரு சோர்வு வந்துடுது, அசதி வந்துடுது, போகலாம் எவ்வளோ ஊழியம் செய்கிறோமே அப்படின்னு ஒரு அசட்டை வந்துடுது, சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் ஒருத்தருக்குள்ளே ரொம்ப நிறைவாக வந்துருச்சுன்னா, அவங்க வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தண்ணி எடுக்கிறோம், நம்ம குடிக்கிறோம், இந்த தண்ணி நமக்குள்ளே தான் இருக்குது இல்லையா. அதே நீங்கள் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளேயே முழுவதுமாக நீங்கள் மூழ்கி இருந்தால் அந்த தண்ணி ஃபுல்லாகவே உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுவதுமாக உங்களை கண்ட்ரோலில் அவர் எடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கண்ட்ரோலில் நீங்கள் வரும்பொழுது அவர் உங்களை பயன்படுத்துகிற விதமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. ஏன்னா உங்கள் மேலே அசைவாடிக்கிட்டே இருப்பார், உங்களை சும்மாவே விடமாட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியோட பலன் உங்களுக்குள்ளே வந்துருச்சிட்டிங்கன்னா, உங்களையே அறியாமல் ஒரு அசட்டுத்தனமாக ஒரு பயங்கரமான ஒரு வைராகியம், 2வது பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க, பயப்படவே மாட்டீங்க. எருசலேமில் நீங்கள் இருக்கிற பகுதிகளில், எருசலேமிலும் 2வது யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் புறஜாதி மக்கள் இருக்கிற மத்தியிலையும் பூமியின் கடைசி மட்டும், அப்போது இந்தியா முழுவதும், நம்ம உலக நாடுகள் முழுவதும்
என்ன பண்ணுவீங்களா? சாட்சிகளாக இருப்போமா. நம்ம ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ்வோமா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது முதலாவது எருசலேமிலும், அதாவது உங்கள் குடும்பத்திலையும், நீங்கள் வாழ்கிற பகுதிகளிலும், அப்புறம் யூதேயாவிலும், அதுக்கப்புறம் அந்த வட்டாரங்களில், ஓகேங்களா, அதுக்கு சுற்றி இருக்கிற நகரங்கள்லையும், அதே போல் சமாரியா புறஜாதி மக்கள் இருக்கிற இடத்துல, அதர் ஸ்டேட்ஸில் நீங்கள் போவீங்க. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடக்கும். அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்களா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது எப்படிலாம் நீங்கள் பயன்படுவீங்க, எப்படிலாம் அதில் எழுப்புதல் வரும். முதல்ல உங்கள் குடும்பங்களில் எழுப்புதல் வரும், உங்கள் வட்டாரத்தில் ஒரு எழுப்புதல் வரும், நீங்கள் இருக்கிற அந்த எல்லை பகுதியில் ஒரு எழுப்புதல் வரும். அப்புறம் புறஜாதியார் மத்தியில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தூண்டி விடுவார். புறஜாதியார் மத்தியில் நீங்கள் எழுப்புதலாக நீங்கள் அங்கே ஒரு சாட்சியாக இருப்பீங்க. அப்புறம் சமாரியார் தேசம்னா புறஜாதியார்கள் இருக்கிற அந்த தேசத்தில் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தமும் உலகம் முழுவதும் உங்களை கொண்டு போகும்பொழுது அவருக்கு நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக நீங்கள் மாறுவீங்க. எப்படி நீங்கள் மாறுவீங்க அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் உங்களுக்கு ஊற்றப்படும் பொழுது உங்களை சும்மா இருக்கவே விடமாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை உங்களை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த படத்தில் பாருங்களேன், பரிசுத்த ஆவி வரும்பொழுது முதல்ல பலன் அடைவீங்க. என்ன பலன் வரும்? ஆவியில் ஒரு தைரியம். 1 அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, ஹல்லேலூயா, 120 பேர் மேல் வீட்டறையில் 10 நாள் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அடுத்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறினா இங்கே இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நாள் இங்கே இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் எப்பவுமே நேரத்தை இந்த டைமில் வருவேன், இப்படி வருவேன் அப்படிலாம் அவர் சொல்லவே மாட்டார். அவர் சொன்னால் நம்ம அப்படியே கீழ்ப்படைஞ்சு கண்மூடித்தனமாக பிளைண்டாக நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்லிட்டார், நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. 40 நாள் வரைக்கும் சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். 50வது நாள் ஆல்மோஸ்ட் 120 பேர் ஒரு மேல் வீட்டறையில் 10 நாள் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா சொல்லிட்டு பரலோகத்துக்கு போயிட்டாரே அப்படின்ட்டு. 1 நாளாவது, 2 நாளாவது, 3 நாள், 4 நாள், 5 நாள், 10வது நாள், இப்போது 50வது நாள். அப்போ 50வது நாள் என்ன ஆகுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எப்படி ஊற்றப்படுகிறார்னா, 2வது அதிகாரத்தை நான் வாசிக்கின்றேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெந்தேகோஸ்தே நாள். 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. விடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, எருசலேமை விட்டு நீங்கள் போகாதீங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார்ல. உங்களுக்கு இந்த நாட்களில் ராபாதல ஷகரபரபா என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நீங்கள் போராடி நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். பதில் வர வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நடக்காதது போல இருக்கும். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவங்க சோர்ந்து போகவே இல்லை. என்னடா ஒன்றுமே நடக்கலையே. ஆனால் நீங்கள் பார்த்திருப்பீங்களானால் 12 பேருக்கு மத்தியில் இயேசு வந்து அந்த இடத்துல இருந்து கடந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அந்த 10 நாளில் 120 பேர் கூடி வந்துடுறாங்க. அங்கே என்ன நடக்குது? மேல் வீட்டு அறையில் தொடர்ந்து ப்ரேயர் போயிட்டே இருக்குது. 24/7 போயிட்டே இருக்குது. நான் ஸ்டாப்பாக நிற்கவே இல்லை. இப்படி பரிசுத்த ஆவியோட அபிஷேகம்னா என்னென்னா, அது ஒருத்தர் மேலே இருந்து இன்னொருத்தர் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அந்த காலத்துலலாம் அந்த பிரியாணியெல்லாம் செய்யும் பொழுது விறகு போட்டு கறிக்கட்டையெல்லாம் போட்டு விறகு போட்டு எரிக்க விடுவாங்க. அப்போ வேகாத அனல் உறைஞ்சி போயிருக்கிற கட்டைங்களை சிலதை எரியிற கட்டை மேலே தூக்கி போட்டால் இதிலேருந்து அதில் அப்படியே பற்றி பிடிச்சிரும்.
இதுதான் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம். நீங்கள் சோர்ந்து போய் பலனே இல்லை அப்படின்னு இருந்தால் கூட இந்த நாட்களில் நல்ல ஜெபிக்கிறவங்களோட போய் நீங்கள் நல்ல ஒரு ப்ரேயர் பார்ட்னர்ஸாக கம்யூனிகேஷன் ஆகிடுங்க. அவங்க மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா போராடி ஜெபம் பண்ண தெரியலையா, ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இல்லையா, போய் உட்காந்து அவங்க வாயையாவது பார்த்துட்டே இருங்க, அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க. ஆரம்ப நாட்களில் நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. ஆனால் ஆரம்ப நாட்களில் எப்படி ஒருத்தராக ஜெபம் பண்ணுறாங்க நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் நான் வாஞ்சியோடு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கும் இப்படி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் தாங்க. நானும் இப்படி அந்நிய பாஷையில் அடையாளத்தோடு நான் ஜெபிக்கணும், ப்ராஃபஸி பேசி நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. இப்படிலாம் தைரியமாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தர் ஜெபிக்கும் போது அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? பரிசுத்த ஆவியானோட கிரியை தான் அவங்க மூலமாக வெளிப்படுது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பலனை உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த பலன் என்னென்னா அவங்கள சும்மா விடாது. எல்லாருக்கும் என்னென்னா ஒரு கலக்கம் வந்துச்சான். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் அதாவது வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்களாம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையில் இவங்க பேசுகிறதை கேட்டபடினால் கலக்கம் அடைந்தார்களாம். அதாவது சீஷர்கள் அன்னைக்கு எப்படி பேசுனாங்கன்னா, அங்கே யாரெல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து அந்த பண்டிகைக்கு வந்திருந்தாங்களோ அவங்களுடைய லாங்குவேஜை இவங்க பேசுனாங்களாம். வித்தியாசமாக ஆவியானவர் வரும்போது வித்தியாசமான விதத்தில் உங்களை கொண்டு போயிடுவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுக்கு கீழே உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். 8வது வசனம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேத்தரும் எலாமேத்தரும் மொசொப்பத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இவங்க நான் வாசித்த இந்த ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த பண்டிகைகளில் எருசலேமில் இந்த மேல் வீட்டு அறையில் கூடி ஜெபித்த அந்த சீஷர்கள் இவங்க டங்ஸில் பேசிகிட்டே இருக்காங்க. அந்நிய பாஷையில் இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார். வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க போராடிட்டே இருக்காங்க. 10 நாள் 10வது நாள் ஊற்றப்பட்டுட்டார். கணக்கின்படி பார்த்தா 50வது நாள் அவர் ஊற்றப்படுறார். ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் கலக்கம், பயம் வருது. என்ன இவங்க இப்படி நம்மளுடைய லாங்குவேஜ் இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே. ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டுட்டார்னா உங்களுக்கே தெரியாது உங்களை எப்படி அவர் பயன்படுத்துவார் என்று. மற்றவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு அடுத்துள்ள வசனங்களை பார்த்தீங்களானால் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11வரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் பேதுரு எழுந்து நிற்கிறாராம். 11வரோடு கூட எழுந்து நிற்கிறாராம். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்கள், இந்த பேதுரு யாக்கோபு யோவான் இவங்க 3 பேர் தான் எப்பவுமே ஏசப்பா கூட ரொம்ப பர்சனலாக ஊழியத்துக்கு போவாங்க. பார்த்துருப்பீங்களா? பல சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது எப்பவுமே இவங்க 3 பேர் தான் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு முறை செபேதேவனுடைய தாயார் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீங்கள் வரும்பொழுது என் குமாரன் ஒருத்த வலது பக்கத்துலேயே ஒருத்த இடது புறத்துலேயே இருக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பேதுரை ஒதுக்கி விட்டுருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேர் மட்டும் ராஜ்யத்தில் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கணும்னு ஒரு சுயநலம் இருந்திருக்கும். அப்போ இயேசு அதை பார்த்துருப்பார்ல. அப்போ இந்த பேதுரை பற்றி ஒரு பெரிய திட்டம் இருக்குது, ஒவ்வொருத்தர் குறித்து ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் இவங்க ஒரு சுயநலமாக இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ஆண்டவர் நினச்சிருப்பார். அப்போ அவர் சொன்னார், அது என்னுடைய சித்தம் இல்லை, பிதா யாருக்கு அதை கொடுக்குறன்னு வச்சுருக்கிறாரோ அதுதான் அவருடைய பிளானை, நான் இதில் சொல்ல முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அதுதான் அந்த எழுப்புதல். பரிசுத்த ஆவியரோட அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது கூட பாருங்களேன், அது மாத்திரம் இல்லை, இன்னொரு இடத்துல பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்பாரு, ஆண்டவரே இவன் நம்மளை பின்பற்றி வந்துட்டே இருக்கானே, இவனுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்பாரு. அவர் ரொம்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகிடுவார். பின்னாடி யோவான் வரதை பார்த்துட்டு சொல்லுவார், இவனுடைய காரியம் என்ன, நம்மளை பின்பற்றி வராரே, நான் வர வரைக்கும் அவன் இருக்கட்டும், உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னு கேட்பார். அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சீஷர்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஒரு டாமினேஷன், இவர் இயேசு கூட இருக்கிறாரு அப்படிலாம் ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா? இன்றைக்கி எத்தனை ஊழியர்கள்லாம் நம்ம பார்த்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமாக இருப்பாங்க. அன்றைக்கி இயேசுப்பா கூட இருந்தவங்களும் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் அபிஷேகம் ஊற்றப்பட்டது, அதுதான் எழுப்புதல். 11வரோடும் கூட எழுந்து நின்று முதல்ல அந்த பேதுரு தான்
ப்ரீச் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது தைரியம் வரும். ரெண்டாவது, அந்த ஒரு மன ஆவி ஊற்றப்படும். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஒன்னஸ் ஸ்பிரிட் இருக்கும். ஆமேன். ஏன்னா நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நான் தான் பேசணும், நீ தான் பேசணும், நான் தான், அதெல்லாம் கிடையாது. ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார்னா, உண்மையான பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தினால நீங்கள் ஊற்றப்பட்டீங்கன்னா ஆவியானவரே உங்களை நடத்துவார். யார் முதல்ல எழுச்சி நிற்கிறாங்க? பேதுரு தான் எழுச்சி நிற்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப முந்தினவன் அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த பேதுரு எப்படி சொல்கிறதுனா துணிஞ்சு சில காரியம் செய்வார். திடீர்னு என்ன பண்ணுவார்? அவரே மறுதளிக்கவோ அப்படிப்பட்ட பேதுரு தான் நான் எப்பவுமே கூட நிற்பேன் ஊழியத்தில் ஏசப்பாட்ட சொன்னார். என்ன நடந்தாலும் வாழ்வில் சாவங்க கூட இருப்பேன்னு சொன்னவர் திடீர்னு என்ன பண்ணார்? அவர் அடிக்கப்படும் பொழுது அந்த பயத்தில் மறுதளிச்சுட்டு அவர் போயிட்டார். ஆனால் மனம் கசந்து அழுதார். அப்படி ஒரு பயத்தின் ஆவி. ஆனால் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அந்த பேதுருவை தான் ஆண்டவர் முதலாவது எழுப்புதலின் நாட்களில் அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ஊற்றப்படும் போது அந்த பேதுரு தான் முதலாவது எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? பயங்கரமான ஒரு பிரசங்கம். யோவேல் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டது, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருகிறது என்று சொல்லப்பட்டதே அப்படின்னு அந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கிற மாதிரி நிறைவேறி இருக்குது. நசரேயனாகிய இயேசுவை அந்த அந்த அழகாக என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பிரசங்கம் பண்ணுறாங்க. எழுப்புதல் வந்துச்சுன்னா சீஷர்களாக இருந்தாலும் நம்ம ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நம்மக்குள்ளே எழுப்புதலோட அக்கினி ஊற்றப்பட்டதுன்னா நம்ம என்ன செய்வோம்னா, ஏசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியாது. மரித்த தெய்வத்தை நம்ம பிரசங்கம் பண்ண மாட்டோம். ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர் உயிரோடு எழுந்தவரை நம்ம பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக நம்ம மாறுவோம். அதே பேதுரு தான் ஒரு நாள் இயேசுவை மறுதளித்தவராக இருந்தார். ஆனால் அந்த பேதுரு முதல் பிரசங்கத்தை எழும்பி நின்று பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த கிரியைகள். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவர் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டாங்களாம். பேதுருட்ட போய் சொன்னாங்களாம், நாங்கள் என்ன பண்ணணும் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். இதே பேதுரு ஒரு லேடி கேட்குறா, நீ அவனோட கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது பயந்து எனக்கு அவனை தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சுட்டு போன பேதுரு கிட்ட அநேக ஜனங்க கேட்குறாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அப்போது பேதுரு மேலே இருந்த ஊற்றப்பட்ட அந்த வல்லமையான அபிஷேகம், மேல் வீட்டாரையின் அபிஷேகம், பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் இன்றைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த எழுப்புதல் காலகட்டத்தில் அநேகர் மூலமாக இந்த கடைசி நாட்களில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலாவது எழுப்புதல் அந்த மேல் வீட்டாரையில் 120 பேர் மேலே ஊற்றப்பட்டது. இந்த நாட்கள் வரைக்கும் அந்த எழுப்புதலின் அக்கினி, அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இன்றைக்கும் இந்த நாட்களில் நம்ம தேசத்தில் ஆண்டவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவர் எப்படி ஊற்றப்பட்டாரோ, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், எங்கள் திருச்சபைகளில் எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படணும், பெந்தேகோஸ்தே அனுபவங்கள் வேணும், பரிசுத்த ஆவியான ஒரு பலன் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நம்ம வாஞ்சியோடு கேட்கும் பொழுது, தாகத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுப்பது நிச்சயம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே இந்த பெந்தேகோஸ்தே நாளை குறித்து நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எருசலேமே விட்டு போகாமல் ஆண்டவரே நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மத்தியில் என் தேவ ஆவியானவர் ஊற்றப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயாப்பா. ஏசப்பா, பேதுரு எப்படி 11 வருடோடு கூட எழுந்து நின்று ஆண்டவரே முதல் பிரசங்கத்தை தொடங்கினார் ஆண்டவரே. அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் ஆண்டவரே, இருதயத்தில் ஜனங்கள் குத்தப்பட்டது உண்மையானால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவிடத்தில் கேட்டது உண்மையானால், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எவ்வளோ வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பீங்க, ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை எத்தனையோ பேர் சுதந்திரிக்காம, அதை வைத்து ஜெபிக்காமல்
சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மறுதலித்துட்டு போன பேதுருவை கொண்டு ஏசப்பா நீங்க பலத்த கிரியைகளை நடத்துனீங்க ஆண்டவரே. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தைரியமா எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கூட ஆண்டவரே உங்களுடைய ஜீவனுடைய வார்த்தைகளை அவர்கள் வெளியில நின்று எல்லாருக்கும் மத்தியில் பிரசங்கம் பண்ணாங்களே, அப்படிப்பட்ட ஒரு பலன் இந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள்ள ஊற்றப்படட்டு, திருச்சபைகள் மேல ஊற்றப்படட்டு, விசுவாசிகள் மேல ஊற்றப்படட்டு. பரிசுத்த ஆவியானோட பலத்த கிரியைகள் எங்கள் இந்திய தேசத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும். திரள் திரளாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்குள்ளே சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. இந்த நாட்களில் சின்ன சின்ன சபையா இருக்கிறது கூட ஆவியான ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கூடி ஆராதிக்கிற இடங்களாக மாறட்டும். திரும்புகிற இடமெல்லாம் ஜனங்கள் இயேசு இயேசு என்று சொல்லட்டும். அப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் இந்திய தேசத்தில் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் தானே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.